பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மகம் அஸ்மத் குருபியோ நமக விகனதமகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக பயந்த தோஷங்களுக்கு நிறைய நிவாரணங்கள் உண்டு, அதில் நிறைய பிரயோகங்கள் உண்டு. பாலரிஷ்ட தோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடியது வேறு, குழந்தைகளோட பயந்த தோஷத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரம் வேறு. இதில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே சில பிரச்சனை பொதுவானது. இப்போ உதாரணமாக சொன்னால் சில வீடுகளில் நிழல் தெரியறதுன்னுவா, ஏதோ கருப்பாக உருவம் தெரியறதுன்னுவா, இரவில் தூக்கம் வரலன்னுவா, மனோபீதியால் நிறைய கட்டப்படக்கூடியவா நிறைய பேர் இருக்கா. இந்த மனோபீதிக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் வீட்டில் வாழும் முனின்னுவா, வருஷம் பொங்கல் வைப்பா. அந்த பொங்கல் வைக்க மறந்துட்டா இந்த முனி ஞாபகப்படுத்தும்னு சொல்லுவாள். கிராம மக்களோட ஒரு நம்பிக்கை. கிராம மக்களோட நம்பிக்கை என்னென்னா, அந்த வாழும் முனிக்கு பொங்கல் வைக்கலைன்னா அது உருவமாக தெரியும், பொங்கல் வச்ச உடனே மறைஞ்சிரும் சொல்லுவாள். வாழும் முனின்னு அந்த வீட்டை காப்பாற்றக்கூடியதுன்னு சொல்லுவாள், குழந்தைகளை ரட்சிக்கக்கூடியது காப்பாற்றக்கூடியதுன்னுவா. இது கிராமங்களில் உண்டு. இந்த வாழும் முனிக்கு பொங்கல் வைக்கிறதுன்றது ஒரு வழக்கம் உண்டு. முனீஸ்வர பொங்கல்வா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த இது மாறும். சில பேர் எல்லை தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவாள், வருஷம் எல்லை தெய்வங்களுக்கு. ஆனால் பொதுவாக சாத்வீகமான பூஜை தான் நல்லதுன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும்பொழுது இந்த துஷ்ட சக்திகளாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். பொதுவாக நம்ம போய் எல்லாரையும் தேடி போகிறத விட நாமே பண்ணக்கூடிய பரிகாரங்கள் உண்டு. அப்படின்னா காளி தேவியோட ஒரு மந்திரம் உண்டு, மகாமந்திரம், குட்டிய காளி மகாமந்திரம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, காளி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பயப்படுவார். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காளி தேவின்றவ அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வம். இந்த காளி தேவியை உபாசனை பண்ணவர்களில் ரொம்ப தலை சிறந்தவராக சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சும் ரொம்ப சிறந்தவர் மிக பெரிய பரமஹம்சர்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். பொதுவாக பரமஹம்சரோட லட்சணம் என்ன அப்படின்னா, சன்னியாசிகளுக்கு காஷாயம் கட்டணம்னு சொல்லியிருக்கு, ஏகதண்ட சன்னியாசி, திருதண்ட சன்னியாசி, இப்படி நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் அம்சாள் பரமஹம்சாலை பற்றி உபநிஷத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்கிறான். அதாவது அவள் காஷாயம் கட்டாமலும் போகலாம், திருதண்டம் இல்லாமலும் இருக்கலாம், அப்படி பலவிதமான விசேஷம் சொல்கிறான். பரமஹம்சம்னா எப்படி அம்சம் அம்சபட்சி பாலில் இருக்கக்கூடிய ஜலத்தை தள்ளி பாலை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அதேமாதிரி தாமரத்தண்டில் இருக்கக்கூடிய ஜலத்தை மட்டும் சாப்பிடும். குளத்தில் தாமரத்தண்டு இருந்தால் குளத்து தண்ணியை கூட குடிக்காமல் அந்த தாமரத்தண்டில் இருக்கக்கூடிய மெல்லிய ஜலத்தை மட்டும் அருந்துமா. அது மாதிரி ஒரு அபூர்வமான பட்சி அம்சபட்சி. பரமஹம்சான்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் தள்ளி அதில் இருக்கக்கூடிய பரமானந்த பக்தியை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அவளுக்கு பக்தியை தவிர வேறு எதுவும் தெரியாதுமா. அப்படியேப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த உபாசனை பண்ண தெய்வம் தட்சிண காளி. அதனால் காளின்னு ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொல்லக்கூடிய அந்த காளி தேவியோட அந்த காயத்ரி மகா மந்திரத்தை 28 முறை ஜபித்து விபூதியில் கட்டாயம் கொடுக்கலாம். பயந்தவர்களுக்கு அந்த உருவங்கள் தெரியறது, பயம் விலகும்னு சொல்வாள். இந்த மந்திரத்தை ரட்சையாக எழுதி உடலில் அணிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட பயமே இருக்காது, தைரியம் வரும். இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அபூர்வமான தொல்லைகள்லாம் விலகும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியறத பார்த்து எழுதிக்குங்க. அஷ்ட அஷ்ட, அதை சேர்த்து படிக்கும்போது அஷ்டாஷ்ட, அதில் ஹாசின்யைன்னு வரும் பாருங்கள். அஷ்டாஷ்ட ஹாசின்யை சேர்த்து படிங்க. அஷ்டாஷ்ட ஹாசின்யை வித்மகே. அதில் அடுத்த வரி பாருங்கள் நிதானமாக. கோர எழுதிட்டீங்களா? கோர தம்ஷ்ராயே சேர்த்து படிங்க. கோர தம்ஷ்ராயே தீமகி. இப்போ முதல்ல மறுபடியும் சொல்ல பாருங்க. அஷ்டாஷ்டகாசின்யை வித்மகே கோர தம்ஷ்ராயே தீமகி. அப்புறம் அடுத்த வரி தன்னோ படிச்சிங்களா? தன்னோ அகோர. இதில் தன்னோ அகோரா அப்படின்னு ஒரு நெடிலாக படிக்கணும். அது உள்ள மனசுக்குள்ளே வச்சுருக்கும்போது குறியீடு மாதிரி இருக்கும். தன்னோ அகோரா பிரச்சோதயாத். தன்னோ அகோரா பிரச்சோதயாத், அது நெடில். மறுபடியும் சொல்ல பார்த்துக்குங்க. அஷ்டாஷ்டகாசின்ய வித்மகே கோரதம்ஸ்ராய தீமகி தன்னோ அகோரா பிரச்சோதயாத். அகோரா அது ஒரு நிதானமாக மனசுக்குள்ளே உச்சரிக்கணும். அகோரா பிரச்சோதயாத். அதாவது இந்த மந்திரத்தை அஷ்டமி அன்னைக்கு ஜபிக்கலாம். ஆரம்பம்ன்றது அஷ்டமி அன்னைக்கு தினமும் ஆரம்பிக்கலாம். அஷ்டமி அன்னைக்கு விசேஷமாக பூஜிக்கலாம். சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பாள் படம் வச்சும் பூஜிக்கலாம். அதாவது காமாட்சி அம்மன் படம், கருமாரி அம்மன் படம், அந்த மாதிரி சாந்த தெய்வங்களையும் படமாக வச்சு பூஜிக்கலாம். காளி படம் வைக்கலைன்னா சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வத்தையும் பூஜிக்கலாம். இதை ஒரு விபூதியில் பிரயோகித்து நெத்தியில் இட்டுனா இந்த பயங்கள் கட்டாயம் விலகும்.